நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். மேரியோ சன் ஆஃப் எலன் ஃபெலிக்ஸ் இன்றைக்கு பிறந்த நாளை சிறப்பிக்கும் இந்த நாளிலே சிறப்பாக மேரியோவுக்காக ஜெபிப்போம். இறைவன் மேரியோவை சிறப்பாக ஆசீர்வதித்து தொடர்ந்து இவருடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டுவோம். ஒய் அமல்ராஜ், ஜோதிகுமாரி, வர்ஷி, ஆனி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். கொஹிடெக் டோலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுகிறார்கள். இந்த தொழிலகத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆண்மையிலை பாடுதலுக்காக மரித்த ஜோசப், பெர்னது ஜோசப், மரியன்னா, லூர்தம்மா, அமல்ராஜ் ஆன்மாக்களுக்காகவும் கரசல கிளமெண்ட் ஆன்மாவிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்த இறைவன் பேரின்பு ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவிருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமீன். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக
பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் உலக சூழலில் எங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1-2, 15-17 மற்றும் 18. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாருங்கள்,
ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகின் அற்றுப்போக செய்வார். பல்லவி. நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. பல்லவி. தீயோரை தீவினையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி.
இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தன் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பதாக.
தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வதன் இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்று யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் மிடந்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு நமக்கு திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இறைவன் அழைக்கிறார். பலர் பல வேளைகளில் வாக்குறுதிகளை கொடுப்போம். ஏன் திரு அவையில் எடுத்துக்கொண்டால் தொடக்கம் முதலே நாம் பெறுகின்ற அனைத்து அருட்சாதனங்கள் வழியாக இறைவனுக்கு வாக்குறுதி கொடுப்போம். திருமுழுக்கின் பொழுது நாம் குழந்தைகளாக இருக்கும் வேளையில் நம் சார்பாக நம்முடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். தீயவற்றை விட்டுவிடுவதாகவும் தீய செயல்பாடுகள் அதற்குரிய சாத்தானுடைய சோதனைகளை விட்டுவிடுவதாகவும் இறைவன் திரு அவையை ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி கொடுப்பார்கள். இந்த வாக்குறுதி ஒவ்வொரு தருணத்திலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. திருமுழுக்கு பெற்று இறைவனுடைய திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் பொழுது இந்த வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை உட்கொண்டு உறுதி பூசுதல் பெறும் பொழுது தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் விசுவசிப்பதாகவும் மீண்டுமாக சாத்தான் அதற்குரிய செயல்பாடுகளை விட்டுவிடுவதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறோம். குருத்துவம் துறவரும் இந்த அருட்சாதனத்தை பெறும் பொழுதும் குருக்களும் துறவிகளும் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். திருமணத்தின் பொழுதும் கணவனும் மனைவியும் இன்றைக்கு 2வது வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது, இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் என்ற உள்ளடக்கம் கொண்ட இந்த வாசகத்தை வாசித்த பொழுதும் நாம் திருமணத்தின் பொழுதும் இருவரும் கடவுளுக்கு முன்பாக வாக்குறுதிகளை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். திருவருட்சாதனம் நிறைவேற்றும் பொழுதும் நாம் கடவுளுக்கு முன்பாக சாட்சியாக பிரமாணிக்கத்தை தெரிவிப்பதை நாமும் பல வேளைகளில் திருமணத்தின் பொழுது பார்த்திருக்கின்றோம். அப்படித்தான் ஒரு திருமணம் முடிந்து கணவனும் மனைவியும் வீட்டிலே இருக்கிறார்கள். அவ்வப்போது அவர்களுக்குள்ளே சண்டை வருகிறது. ஒவ்வொரு முறை சண்டை வரும் பொழுதும் கணவன் மனைவியை திட்டுவதுமாக, மனைவியை மதிக்காமல் இருப்பதாக மனைவி உணர்ந்து ஒரு முறை கேட்கிறார். திருமண நாளன்று கடவுளுடைய முன்னிலையிலே, சாட்சிகள் முன்னிலையிலே, குருவானவர் முன்னிலையிலே என்ன சொன்னீர்கள்?
இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்னீர்களே, ஏன் இப்படி இவ்வாறு என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டபொழுது கணவன் சிரித்து கொண்டே சொன்னானாம், திருமணத்தின் பொழுது நான் சொன்ன வாக்குறுதியை நீ சரியாக கேட்கவில்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன நினைச்சியா? வாக்கிழிக்கிறேன் என்று தான் சொன்னேன், அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி முடித்தான. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம் மூன்றுமே இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளிலிருந்து எப்படி இஸ்ரேல் மக்கள் தவறி சென்றார்கள், எப்படி இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியிலே யோசுவா குடும்பத்தினர் எப்பொழுதுமே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இறைவனுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னார்கள், எவ்வாறு இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில சீடர்கள் அனைவரும் துன்பம் வரும்பொழுது அவரை விட்டு விலகி சென்றார்கள், எவ்வாறு புனித பேதுரு யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வாக்குறுதிகள் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டார் என்பதை சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு தந்தை மரண தருவாயிலே தன்னுடைய இரு மகன்களை அழைத்து தன்னுடைய கடைசி அறிவுரையை கொடுக்கிறார். அவர் தன்னுடைய மகன்களை பார்த்து சொன்னது, அன்பு மகன்களே, நான் உங்களுக்கு 2 அறிவுரை சொல்கிறேன், அதை உங்களுடைய உயிரை கொடுத்தாவது பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. முதலாவது, நீங்கள் யாருக்காவது உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குறுதிகளை கொடுத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். குறிப்பாக சத்திய வாக்கு. நிறைய பேர் சத்தியமாக நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் காலத்திற்கும் அதை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் நீங்கள் பிறருக்கு கொடுத்தீர்கள் என்றால் காலம் தாழ்த்தாமல் அதை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் முதல் அறிவுரையாக. இரண்டாவதாக தன்னுடைய மகன்களை பார்த்து சொல்கிறார், காலத்திற்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே தயவு செய்து யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் பலர் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். விவிலிய வாசகங்கள் பின்னணியோடு 3 விதங்களிலே எப்படி வாக்குறுதிகளை கொடுக்கிறவர்கள் தவறுகிறார்கள், எப்படி வாக்குறுதியை கொடுக்கிறவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, தண்ணீரில் வரையப்பட்ட கோடு. அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும், ஓடும் நீர் அல்லது தேங்கி இருக்கும் தண்ணீரிலே கோடானது வரையப்படும் பொழுது அந்த கோடு இருக்கின்ற இடம் தெரியாமல் உடனடியாக மறைந்து விடுகிறது. அந்த கோடு வரையப்பட்ட அந்த தடம் நமக்கு தெரியாமலே போகின்றது. இப்படித்தான் பலர் இறைவனுக்கு கொடுக்கின்ற பிறருக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளிலே இருப்பார்கள். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து உடன்படிக்கையின் மக்களாக அவர்களை தேர்வு செய்து உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார். உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது இஸ்ரேல் மக்கள், நாங்களும் எங்களுடைய குலத்தாரும் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் உடன்படிக்கையின் மக்களாக வாக்குறுதி கொடுத்த மக்களாக இருக்கிறார்களா என்றால் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் விசுவாசம் புடமிடப்படும் பொழுது அவர்கள் இந்த வாக்குறுதிகளிலிருந்து தவறிவிடுகிறார்கள். ஏன்? பாலைவன சோதனை நமக்கு நன்றாக தெரியும். உணவிற்காக சோதிக்கப்பட்ட பொழுதும் அல்லது மோயிசன் சீனாய் மலையில் இறைவனை சந்திக்க சென்று வருவதற்கு காலம் தாழ்த்திய பொழுது அவர்கள் வேற்று தெய்வங்களை பொன்னால் செய்து வழிபட்ட பொழுதும் ஒவ்வொரு தருணத்திலுமே அவர்கள் இறைவனுக்கு தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து தவறுகிறார்கள். 10 கட்டளைகள் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒரே இறைவன், இந்த இறைவனை தவிர வேறு இறைவனை நாங்கள் கண்ணோக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பலமுறை பல வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய வாக்குறுதிகளிலிருந்து தவறி செல்கிறார்கள். தண்ணீரின் மீது வரையப்பட்ட கோடாக இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் அதேபோல் பலர் தண்ணீரின் மீது வரையப்பட்ட கோடாக இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிலையாக இல்லாமல் விலகிச் செல்வதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, மணல் மீது வரையப்பட்ட கோடு. மணல் மீது வரையப்பட்ட கோடு
பார்ப்பதற்கு மிக தெளிவாக தெரியும். ஆனால் காற்று அடிக்கும் பொழுதோ, பெருங்காற்று அடிக்கும் பொழுதோ, அல்லது சிறிது காலம் செல்லும் பொழுதோ மணல் மீது வரையப்பட்ட கோடானது மறைந்து விடுகிறது. இப்படித்தான் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளிலிருந்து ஒரு சிலர் தொடக்கத்திலே மிக தெளிவாக நான் இறைவனை மட்டுமே பின்பற்றுவேன், எந்த சோதனை வந்தாலும் இறைவனை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என்று தெளிவான மனதோடு இருப்பார்கள். ஆனால் எவ்வாறு பெருங்காற்று ஒன்று மணலில் இருக்கும் கோடை மறைத்து விடுகிறதோ, அதே போல் சிறு துன்பம் அல்லது வாழ்க்கையில் இன்னல்கள், கவலைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது இறைவனை விட்டு விலகி செல்லும் கூட்டத்தை இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தி அதற்கு நமக்கு பின்னணியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4-5 வாரங்களாக இருக்கிற பொதுக்காலம் தடங்களுக்கு வருந்துகிறோம். கடந்த 4-5 வாரங்களாக ஏறக்குறைய பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டவர் அப்பத்தை பழுகி பெருகி பிறருக்கு கொடுத்ததும், அதன் வழியாக ஆண்டவரை பின்பற்றிய கூட்டத்தை பற்றியும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பொதுக்காலம் 21வது ஞாயிறு வாசகமானது தொடங்குகிறது. இதனுடைய பின்னணி, ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பழுகி பெருக செய்து கொடுக்கிறார் என்று நம்பி உணவிற்காக அவருடைய பின்பாக வருகின்ற கூட்டத்தை பார்க்கின்றோம். ஆண்டவரே, எங்கே உங்களை காணவில்லை என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை சந்திக்கும் பொழுதும், ஆண்டவர் நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்வதுமாக நாம் கடந்த வாரங்களிலே வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு. ஆண்டவர் அதனுடைய தொடர்ச்சியாக தன்னுடைய இறப்பை பற்றி, சாவை பற்றி முன்னறிவிக்கின்றார். இவர்கள் நினைத்தது ஆண்டவர் மீட்பராக, ஒரு அரசராக தங்களுடைய பசியை போக்குவார், தங்களுடைய பிணியை போக்குவார், தங்களுக்கு கடவுளிடமிருந்து அவர் தேவையானதெல்லாம் பெற்றுத் தருவார் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிக்கும் பொழுதுதான் 5000 பேர் உணவு உண்டார்கள். அதனை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்தவர்கள் எங்கே இருந்தீர்கள் என்று சொன்ன பொழுது 2000 பேர், அதிலிருந்து 200 பேர், 100 பேர், 50 பேர், அதற்கடுத்து 12 அப்போஸ்தலர்கள், அதுவும் கடைசியிலே அந்த அப்போஸ்தலர்களை காட்டி கொடுத்தவர், மறுதலித்தவர் என்று மாறுகிறது. எதனால்? அவர்கள் நினைத்தது ஒன்று, இறைவன் ஏற்றுக்கொண்டது ஒன்று. அவர்கள் நினைத்தது அனைத்து மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, கவலை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி, ஆனால் இறைவன் பற்றி கொண்டதோ சிலுவை, துன்பம், சாவு. அதனால் பலர் அவரை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கிறார். அதனால் தான் இறைவன் இன்றைக்கு தன் நற்செய்தியில் சொல்கிறார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று சொல்லி. அன்றைய இயேசுவினுடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர் என்று சொல்லி பலர் அவரை விட்டு சென்றதாக நற்செய்தி சொல்கிறது. அதுவும் நற்செய்தியிலே இயேசு மிகவும் துன்பத்தோடு துக்கத்தோடு கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து அவரை பின்பற்றியவர்கள் அனைவரும் செல்கிறார்கள். ஏன் அவருடைய சீடர்களே அவரை விட்டு செல்கிறார்கள். மணல் மீது வரையப்பட்ட கோடாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளிலே
துன்பம், துயரம், துக்கம், கவலை வரும்பொழுது அவரை விட்டு விலகிச் செல்கிறார். மூன்றாவதாக பாறையின் மீது வரையப்பட்ட கோடு. பாறையின் மீது செதுக்கப்பட்ட இந்த கோடானது காலத்தால் அழியாது. எப்பொழுதுமே என்ன புயல், பெருமழை, காற்று எது வந்தாலும் இந்த கோடானது அழிக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் யோசுவா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். யோசுவா, ஆண்டவரே, நாங்களும் என்னுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு ஊழியம் செய்வோம். இன்றைய முதல் வாசகம் வாசித்த அந்த வார்த்தைகளிலிருந்து, நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடம் எங்களை காத்தருளினார் ஆண்டவர். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவாவும் குடும்பத்தாரும் எச்சூழ்நிலையிலும் நாங்களும் என்னுடைய குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியோம் என்று சொல்லியும், இயேசு 12 சீடரை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபொழுது, சீமோன் பேதுரு, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன சொன்னார். ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் மீண்டுமாக தான் கொடுத்த வாக்குறுதியில் நிலையாக இருந்ததுதான். ஆண்டவரை போல தலைகளாக சிலுவையிலே மரிக்க ஆண்டவர் இவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கடைசி வரை ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், மூன்றாவது வாசகம் கடவுளுக்கு நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளிலே நிலையாக இருக்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுக்கு யோசுவா குடும்பத்தினர் சீமோன் பேதுரு கொடுத்த வாக்குறுதிகளிலே நிலையாக இருக்கிறார்கள். இரண்டாவது வாசகத்திலே கணவனும் மனையும் கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் நிலையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். பல வாக்குறுதிகளை பலருக்கு கொடுப்போம். ஏன் இறைவனுக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்திலும், ஆண்டவரே, எனக்கு நீர் இதை செய்தால் இதை செய்கிறேன், இப்படி வாழ்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதிகளை கொடுப்போம். ஆனால் பல முறை நம்முடைய விசுவாச தளர்ச்சி ஏற்படும் பொழுது வாக்குறுதிகளிலிருந்து நாம் பின்வாங்குகின்ற நிலை ஏற்படுகிறது. சிந்திப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க போகும் வாக்குறுதிகளில் நிலையாக இருப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை ஏற்கிட்டு பாடுவோம். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னகும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலே நோயிற்றை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களையும் ஆண்டவரிடத்தில் எடுத்துக் கூறி உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய திருவை வழிநடை திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர், பொதுநீர் அனைவரிடம் பாதத்தலை சமர்ப்பிக்கின்றோம். உமக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப
தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக சீடர்களாக வாழ வேண்டிய வரத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். பல வாக்குறுதிகளை மக்களுடைய நலனுக்காக கொடுக்கிறார்கள். வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதப்பட்ட கோடாக பல நேரங்களில் மறைந்து விடுகிறது. நீரே அவர்களை ஆசீர்வதித்து வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளவும், கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வாழவும் அவர்களுக்கு அருள் தர வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்காக ஜெபிக்கிறோம். திருமுழுக்கு மற்றும் அனைத்து அருட்சாதனங்கள் பெறும் பொழுதும் உமக்கும் பிறருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கட்டுகளாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதியில் நாங்கள் என்றுமே பற்றி கொள்ளவும், சிறப்பாக நீர் எம்மோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழவும், இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீர் எம்மை ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பார் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பார் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பார் என் இறைவா. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் மக்கள் மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மதியினங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய மனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியை எப்பொழுதும் அறிக்கையிட்டு
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை நினைத்திருக்கும் ஒற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பிடிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை மீட்பினை நினைவுகிறது வாழ்வதிரும் அப்பத்தை மீட்பளிக்கின்ற தேம்பக்கு கொடுக்கிறோம். திருமண மொழி பிரியை தகுந்த விரல்களை ஏற்றுக்கொண்டே மேற்கொண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருவையின் நினைவு கூர்ந்தலும் திருவையினர் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி எல்லா திருநிலையாக அனைவருடன் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்தில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருநேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் விலைகள் முக்குந்தவராய் இருந்த புனிதராக என்பவருடனும் சிறப்பாக எம்முடைய கிளைச்சரின் அன்னை இறைவுடைய தாண்டி பத்திர ஞானமாக என்பவருடன் அங்களில் வாழ்வில் பொங்கலும் ததி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வீக படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் ஒரு திருவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் இரக்கத்தையும் பரிவையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவள் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறிவிருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் ரத்தம்னை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். இந்த வாரம் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. God bless. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்று அனைத்திலும் உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்ச நீரை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.